ஆ. சந்துரு அவர்கள் எழுதிய இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவிலே பங்கேற்று சில கருத்துக்களை முன்வைப்பதற்காக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்கு முதற்கண் நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் ஒற்றை சொல்லில் வணக்கம் சொல்வதுதான். ஐயா சிந்தா அவர்கள் மேடையிலே பல முறை பேசியிருக்கிறேன். புத்தகத்தின் தலைப்போ மழை நின்ற மறுநாள். அவர் அழைக்கிற போதே மழை நிற்காமல் பெய்து கொண்டிருப்பதைப் போல பதட்டப்படுகிறார். என்ற போதிலும் கூட பேசுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் இந்த புத்தகத்திற்கு வாய்க்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. அந்த மேடையிலே நான் ஒரு விரிவான உரையை நிகழ்த்தலாம். இந்த நூலை ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டதைப் போல நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் சுபவி அவர்கள் வெளியிடுவது என்பது சால பொருத்தம். இது ஒரு மரபிற்காக நான் சொல்லவில்லை. இந்த புத்தகத்திலே இருக்கிற கருத்துகள், செய்திகள் ஒரு கவிஞன் எழுதி இருக்கிற போது அதை சுபவி போன்றவர்கள் வெளியிடுவதுதான் சால பொருத்தமாக இருக்கும் என்பதாக நான் கருதுகிறேன். நான் 1984 சென்னைக்கு வந்த பிறகு ராஜாளி அமைப்பு அந்த இந்துமதியின் அவர்களோடு தொடர்பிலே இருந்த போது இளவேனில் அவர்கள், ஏத்தா இளங்கவர்கள் எல்லாம் என்னுடைய தம்பிகளாக உடன் வந்தார்கள். நன்றாக நினைவிருக்கிறது. 1986 மணலியிலே ஒரு கூட்டத்திற்கு பேராசிரியர் பெரியாதாசன் அவர்களையும் பேராசிரியர் சுபவியார் அவர்களையும் நான் அழைத்திருந்தேன். அப்போது பேராசிரியர் பெரியாதாசன் வழக்கம் போல என்று சொல்லக்கூடாது, அன்றைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறேன், வரவில்லை. சுபவி அவர்கள் அப்படி ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அவர் எழுதிய இந்திய அரசியலும் பகத்சிங்கும் என்கிற நூல் குறித்து நாங்கள் சிறு சிறு உரையாடல்களை எல்லாம் நிகழ்த்திய காலம் அது. அப்படியான ஒரு சூழலில் இருந்து மெல்ல மெல்ல இலக்கிய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுகிற வாய்ப்போடு இன்றைக்கு அவர் இருக்கிற இதே மேடையிலே நானும் நிற்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான மேடையை அமைத்து தந்திருக்கிற கொளத்தூர் கலை இலக்கிய மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வடிவமைப்பை பற்றி முதலிலே சொல்லிவிடுகிறேன். இந்த புத்தகம் மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் நண்பர் கோகிலன் அவர்கள். ஏற்கனவே சொன்னதை போல மெய்நிகர் பதிப்பகம் என்று சொன்னவுடன் எனக்கு கோகிலன் அவர்களுடைய நினைவு வரவில்லை. அவரை இங்கே பார்த்த போதுதான் அவர் வெளியிட்டதாக குறிப்பிட்டார். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு அற்புதமான இலக்கிய நிகழ்விற்கு இப்படியான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி தந்திருக்கிற இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு, பாபு புருஷோத்தமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இலக்கிய பாராட்டுதல்களை இந்த தருணத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நான் அதிகம் பேசப் போவதில்லை. ஒரு 2 கவிதைகள். முதலிலே இந்த தலைப்பை பார்க்கிறேன். மழை நின்ற மறுநாள் என்கிற இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு சிறிய கவிதை தான். ஒரு தலைப்பு கவிதை என்பது இத்தனை சிறிய கவிதையாக இருக்குமா? அதை ஒரு தலைப்பாக ஒரு கவிஞன் கொடுக்க முடியுமா என்றால் ஆச்சரியம்தான். ஆனால் அந்த 3 வரி கவிதையிலே மிக அற்புதமாக சொல்லுகிறார். மழை நின்ற மறுநாள் வெயிலும் தன்னைத்தானே காய வைத்துக் கொள்கிறது என்கிறார். அற்புதத்தை பாருங்கள். மழை நின்ற மறுநாள் வெயிலும் தன்னைத்தானே காய வைத்துக் கொள்கிறது. மறுநாள் என்பது நாளை என்பதல்ல மறுநாள். நண்பர்களே, வருகிற இன்றைக்கெல்லாம் நாளை என்பது இருக்கும். ஆனால் மறுநாள் என்பது ஒரு நிகழ்வுக்கு பின்னர் தான் இருக்கும். மழை நின்ற மறுநாள் என்று சொல்லுகிற போது மழை பெய்த மறுநாள் என்றும் சொல்லலாம் தானே. ஆனால் எல்லா சொல்லும் பொருள் கிடைத்து என்கிற நம்முடைய இலக்கணத்திற்கு தகுந்தவாறு மழை நின்ற என்கிற போது ஒரு பெருமழை, சில நாட்கள் பெய்த மழை என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அடைமழை முடிந்த ஒரு மறுநாள் அந்த வெயில் எப்படி ஒரு இதமாக இருக்கும் என்பதைத்தான் அந்த 3 வரியிலே சொல்லுகிறார். மறுநாள் என்பதை நினைத்து பாருங்கள். மழை நின்ற மறுநாள் மட்டுமல்ல, மரணத்தின் மறுநாளை, ஒரு மரணம் நிகழ்ந்தவன் மறுநாளை நினைத்து பாருங்கள். ஒரு திருமணம் நிகழ்ந்த அந்த மறுநாளை நினைத்து பாருங்கள். வீடு திரும்பிய அந்த மறுநாளை நினைத்து பாருங்கள். ஒரு ஊரில், ஒரு கோவிலில் திருவிழா நடந்து முடிந்த மறுநாளை நினைத்து பாருங்கள். மறுநாள் என்பது ஒரு
மிக மிக வாழ்வில் ஒரு நிகழ்வின் முக்கியமான நாள். நிகழ்வு நடக்கிற நாளை விட நிகழ்வுக்கு மறுநாள் முக்கியம் என்பதை இந்த கவிதை நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்று சொன்னால் அந்த நிகழ்வின் எல்லா விதமான அந்த அழுத்தமும் மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் அடுத்த நாள்தான் நம்மிடம் பதிய வைக்க தொடங்குகிறது. செருப்பு என்ற ஒரு கவிதையை இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய கவிதைகள்ல தலைப்பு எல்லாமே, பாடு பொருள்கள் எல்லாமே மிக மிக சாதாரணமான மக்கள் குறித்து, சாதாரணமான செய்திகள் குறித்து. செருப்பு என்கிற கவிதை செருப்பை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகிறார். செருப்பு குறித்தான பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். அது வெள்ள பிரச்சனை. செருப்பணிந்து தெருவில் நடக்க தடை இருந்தது, போராடி உடைத்தோம் என்கிறார். செருப்பு குறித்து பேசுகிற போது, செருப்பணிந்து தெருவில் நடக்க தடை இருந்தது, போராடி உடைத்தோம் என்கிறார். செருப்பு குறித்து எழுதுகிற போது அடி புதை அரணம் என்றது என்கிற சங்கப்பாடலில் இருந்து அந்த சொல்லை எடுக்கிறார். சங்கப்பாடலில் இருந்து அந்த சொல்லை எடுத்து இந்த கவிதைகளை எழுத வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவசியம் இல்லைதானே? செருப்பு குறித்து அவர் நிறைய சொல்லிக் கொண்டே போகிற பொழுது அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன இருக்கிறது? ஒரு வாசகனாக நுட்பமாக பார்க்கிறேன். அந்த சொல்லை எனக்கு அவர் அறிமுகப்படுத்துவதற்காக எழுதவில்லை. செருப்பு என்பதே வெளிநாட்டவர் நமக்கு கொடுத்தது என்கிற ஒரு மோசமான ஒரு கருத்தியலில் இருக்கிற மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக சங்க இலக்கியத்திலே இருந்து அந்த சொல்லை எடுக்கிறார். செருப்பு என்கிற சொல் நம்முடைய இலக்கியங்களில், ஏனென்றால் இன்றைக்கும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்லீப்பர் என்கிறதிலிருந்து தான் செப்பல் என்று வந்தது, செப்பல் என்பதிலிருந்து தான் செருப்பு என்று வந்ததாக சொல்லுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப சங்க இலக்கியத்திலிருந்து, நம்முடைய பெரும்பானாற்று படையிலிருந்து, இப்படியான இலக்கியங்களில் எல்லாம் செருப்பு குறித்த செய்திகள் இருப்பதை இவர் மிக மிக இயல்பாக நம்மிடத்திலே கடத்தி விடுகிறார். ஒரு கவிதை என்பது வெறும் கவிதை அல்ல, சொற்களால் எழுதுவது மட்டும் கவிதை அல்ல. கவிதை என்பது காலத்தின் தேவையை முன்வைப்பது. தமிழுக்கு போராட்டம், தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும், பிற மொழி ஆதிக்கத்தில் இருந்து தமிழ் மொழியை மீட்க வேண்டும் என்கிற தேவை 100 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தொல்லையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் எவ்வளவோ கவிதைகளை எழுதியிருக்கிறார், தமிழை போற்றி கூட எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழை அந்த மொழிப்போர் வருகிற போது, சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, இந்த உயிரிருப்பதும் உடல் இருப்பதும் உயர் தமிழ் மொழி சீருக்காக, போனால் என்னுயிர் போகட்டும் என்று அந்த கவிதையை மொழிப்போருக்காக ஆயுதமாக்கிய பாவேந்தன் பிறந்த நாள் அல்லையா அன்னைக்கு? இவர் கவிதைகளில் எல்லாம் சமூகத்தின், மொழியின், இனத்தின், நம்முடைய பண்பாட்டின், தேசத்தின் அவதானிப்புகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்க்கிற போது அற்புதமான காட்சிகளை எல்லாம் இவர் சித்தரிக்கிறார். இவர் ரொம்ப சாப்பாட்டு பிரியரா இருப்பார் நினைக்கிறேன். ஒரு கவிதையில் சாம்பாரை பத்தி எழுதியிருக்கிறாருங்க, 5 கவிதை. சாம்பாரை பத்தி ஒரு கவிதை பாருங்க. இட்லி நடுவர், தேங்காய் சட்னியும் வடகரியும் சண்டை போடுது. 2 வடகரி சொல்லுது, நான் நல்லா ஒரு மஞ்சளா நல்லா நிறமா இருக்கேன்ல, நல்லா குண்டு குண்டா இடையில பருப்பால செஞ்சிருக்கிறேன், நான் ரொம்ப சுவையா இருக்கிறேன் அப்படின்னு. தேங்காய் சட்னி சொல்லுது, நான் எப்படி தெரியுமா, பச்சை மிளகா போட்டு அரைச்சாக்க ஒரு கலரு, கார மிளகா போட்டு அரைச்சாக்க ஒரு கலரு. இப்படி 2ம் விவாதம் பண்ணுது. விவாதம் பண்ணி வரப்ப தக்காளி பழம் ஒன்று வருது. தக்காளி பழம் வந்த உடனே இட்லி நடுவரா இருந்தது ஒன் சைடு அடிக்குது. தக்காளி பழத்துல தக்காளி சட்னி தான் எனக்கே பிடிக்குங்க. அப்ப இவர் ஒரு இயல்பான ஒரு அங்கதமும் ஒரு நகைச்சுவை உணர்வும் கவிஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். எல்லா காலத்திலையுமே நான் சீரியஸாக எழுதுவேன் என்பது ஒரு படைப்பாளியால் முடியாது. இவர் நிறைய அந்த உணவு சம்பந்தமான விஷயங்கள், ஏனென்றால் உணவு சம்பந்தமான விஷயம் என்பது உணவை போற்றுவது மட்டுமல்ல, பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னான் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் வழங்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டு ஆறுயிர்க்கலாம் அன்பு செய்ய வேண்டும் வல்லரார் சொன்னார் இல்லையா? அப்ப இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள கவிஞன் தான் மிக மிக
சிறப்பான கவிதைகளை படைக்க முடியும். டைம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டோ கவிதை மட்டும் சொல்லிடுறேன். அண்ணாமலையில அந்த பாட்டை நினைச்சுங்க. அண்ணாமலையில ஆட்டோக்காரன் எனக்கு பாட தெரியாது. இளவி பாடுவீங்களா? நீங்க நல்ல அற்புதமான பாட்டு இல்ல. என்ன ஆயுத பூஜைனால ஆட்டம் போடுவாங்க இல்லையா? என்ன ஆயுத பூஜைனால? இனி ஆயுத பூஜையில இந்த கவிதையை வாசிக்காத ஆயுத பூஜையை ஆட்டோக்காரங்க நடத்த மாட்டாங்க. இந்த கவிதையை நுட்பமா கேளுங்க, நான் முடிச்சிடறேன். ஆட்டோ ஓட்டுநர்கள் வெறும் ஓட்டுநர்களாக தெரிவதில்லை. கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத தந்தையாய், கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத தந்தையாய், அடகு வைத்த நகைகளுக்காக போராடும் கணவனாய், வருமானம் வரும் வழிபார்த்து சாலையில் பறக்கும் பறவையாய், தவணையில் தத்தளிக்கும் மீனாய். தரையில தத்தரிக்கிற மீனை பார்த்திருக்கோம். தவணையில் என்ன அற்புதம்! அந்த படிமம் பாருங்க, அதுக்கே கைதட்டணுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த கவிஞனுக்காக தான் சொல்றேன். தவணையில் தத்தளிக்கும் மீனாய், செயலிகளை விரிக்கும் பார்வைகளாய். செயலிகள்னா என்ன? ஓலோ அது இதை போட்டு அப்படியே ஏதாவது உழுதா, ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போற மாதிரி. செயலிகளை விரிக்கும் பார்வைகளாய், கூலிக்கு நகரும் நாட்களாய், மக்கள் அரசியலை முன்னிறுத்தும் தோழனாய். இப்படி ஆட்டோ ஓட்டுநர்கள் வெறும் ஆட்டோ ஓட்டுநர்களாக தெரியவில்லை. நம்முடைய பா சந்துரு அவர்கள் எனக்கு அவ்வளவு இயல்பான கவிஞனாய் தெரியவில்லை, ஒரு புரட்சி கவிஞனாக தெரிகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.